பண்ணாலும் நான் எதுவுமே பேசாம இருந்துடுறேன். கடைசியில என் கல்யாணத்தையே நிறுத்துற அளவுக்கு வந்துட்டீங்களா? நான் மட்டும் என் வாழ்க்கை தான் பெருசு. எங்க அண்ணன் எப்படி போனா என்னன்னு நினைச்சிருந்தா நீங்க எப்பவோ டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருப்பீங்க. எங்க அண்ணன் மேல நான் வச்சிருக்க பாசத்தாலையும் அவர் குடும்பம் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறதுனாலையும் தான் நீங்க பண்ற கொடுமைகள் எல்லாம் அண்ணன் கிட்ட சொல்லாம பொறுத்துக்கிட்டு இருக்க. நீங்களும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா தப்பு பண்ற நீங்க எல்லா நாளும் தப்பிக்க முடியாது அண்ணி. என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவீங்க. என்ன பாசமலரே, கதவு கிட்ட நின்னு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஏன் அண்ணி, நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் மேல உங்களுக்கு அப்படி என்ன கோபம்? நான் என்ன பண்ணேன்னு என்கிட்ட இப்படி கோச்சிக்கிற? நீங்க பண்ணதையே நான் தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுமா? என்ன பொண்ணு பார்த்துட்டு பிடிச்சிருக்குதுன்னு சொன்ன மாப்பிள்ளைய அண்ணன் என்கிட்ட பேசிட்டு வரதுக்குள்ள என்ன சொல்லி மனச மாத்துனீங்க? என்னது, நான் மனச மாத்துனேனா? ஆமா, நீங்க தான் மனச மாத்துனீங்க. என்னடி, விட்டா என் மேலேயே சத்தியம் பண்ணுவ போல இருக்க. நீங்க இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். அதான் ஏன் சொன்னீங்கன்னு கேக்குறேன். அன்னைக்கு நாத்தனார பிடிக்காம போறதுக்கு காரணம் வேற வேணுமோ? ஆமா, எனக்கு காரணம் வேணும். சொல்லுங்க. இதெல்லாம் உலகத்துல பொதுவான விஷயம். இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. பூனைக்கு கிளிய பிடிக்காது, காரணம் சொல்ல முடியுமா? குரங்குக்கு பூமாலை பிடிக்காது, காரணம் சொல்ல முடியுமா? அதே மாதிரி எவ்வளவு நல்ல விதமா நடந்தாலும் மாமியாருக்கு மருமகளை பிடிக்காது, மருமகளுக்கு நாத்தனார பிடிக்காது. இதுக்கெல்லாம் காரணம் தேவையில்ல. ஆனா நான் உங்களை என் அண்ணியா நினைக்கலையே, என்ன பெத்த தாயாதான் நினைக்கிறேன். நீங்க மட்டும் ஏன் என்ன நாத்தனாரா நினைக்கிறீங்க? காளமாட பசுமாடா நினைச்சுக்கிட்டா மட்டும் அது என்ன லிட்டர் கணக்குல பாலா கறக்க போகுது? இத பார், யார் யாரை எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம். ஆனா அதுக்காக ஒருத்தர் நினைக்கிறபடியெல்லாம் இன்னொருத்தர் இருக்க முடியாது. நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க, ஆனா ஏன் கல்யாணத்தை ஏன் தடுக்கிறீங்க? அது எப்படி தடுக்காம இருக்க முடியும்? நீ இருந்தா 3 வேளை சாப்பாடும் உடுக்குற துணியோடையும் சரியா போச்சு. இல்லனா வீட்டுக்கு வேலைக்காரியில வைக்கணும். உனக்கு கல்யாணம் பண்ணணும்னா லட்ச லட்சமா கடன் வாங்கணும். ஏன் புருஷன்ல நடுவீதியில நிப்பாரு. இது எங்களுக்கு தேவையா? அண்ணி, ஆத்திரப்படாத, நான் உண்மையதானே சொல்றேன். இத பார், நான் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தவ, ஆனா நீ இந்த வீட்ல இருந்து கொண்டு போக போறவ. அதனால நான் அப்படிதான் நினைப்பேன். லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி. இத பாரு, அண்ணன் வராரு, அழாத. ஏமா லக்ஷ்மி அழற? அழாதம்மா. இந்த மாப்பிள்ளைக்கு உனக்கு பிடிக்கலனா என்ன? இதை விட 1000 மடங்கு மேலா உனக்கு நல்ல மாப்பிள்ளையா ராஜா மாதிரி வருவான். உனக்கு தாலி கட்டி பல்லக்குல வச்சு ராணி மாதிரி கூட்டிட்டு போவான். கவலைப்படாதம்மா. ஆமா லக்ஷ்மி, அண்ணி சொல்றது வாஸ்தவம் தானே. அவன் போனா போறான், விடுமா. உனக்கு 1000 மாப்பிள்ளைய நான் கொண்டு வரேம்மா. இத பாருமா லக்ஷ்மி, உன்னை பிடிக்கலன்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணாம யார் போனாலும் சரி, நஷ்டம் அவனுக்கு தான், உனக்கு இல்லம்மா. தைரியமா இருமா. உனக்கு சீக்கிரமே ஒரு நல்ல மாப்பிள்ளை வரப்போறான். வடிவு, நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். வருவானா? உங்க அண்ணன் சொல்லிட்டு போறாரு. எவன் வருவான்? என்ன மீறி எவனாவது உன் கழுத்துல தாலி கட்டிட முடியுமா? அதையும் பாக்குறேன். ஒருவேளை நானே பரிதாபப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த கல்யாணம் ஏன் விருப்பப்படிதான் நடக்கும். அந்த மாப்பிள்ளை நான் சொல்றதான் கேட்பான். இத மனசுல வச்சுக்க. நீங்க எனக்கு எவ்வளவு கொடுமை பண்ணாலும் என்னால உங்களை எதுவும் செய்ய முடியல. நீங்க நல்லா இருக்கணும்னு தான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாம் என் அண்ணனுக்காக. என்ன குருவே, ரோமாபுரி தீ பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ நீரோ மன்னன் பிடில் வாசிச்சுக்கிட்டு இருந்த கதையா?
ரகு அங்க திருந்தி வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். நீங்க இங்க பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் திருந்திட்டீங்களா? முட்டாள்! இந்த சர்வ லோகத்துல சர்வ ஜீவராசிகளும் திருந்தினாலும் இந்த லீஸ்வாங் திருந்தவே மாட்டான். காயத்ரியை அமங்கலியாக்கி அவன் மூசா குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதை தடுக்கிற எல்லா வழிகளும் தடைப்பட்டு போச்சு. இனி நேரடியா ரகுவை கொல்றதை தவிர வேற வழியே இல்லை. எப்பவும் தும்ப விட்டுட்டு வாழை புடிச்சுக்கிட்டு சுத்தும் போதுதான் நமக்கு புத்தியே வருது. ரகுவை நாம முதல்ல கொன்னு இருந்தா இப்ப அவன் திருந்திருப்பானா? அவன் கெட்டவனா இருக்கும் போதே கொன்னு இருந்தா பாவத்துல பாதியாவது குறைஞ்சிருக்கும். அவன் நல்லவனா மாறின பிறகு கொல்றதால முழு பாவமும் நம்மள தான் வந்து சேரும். எப்பவும் நினைச்சு சுமக்கிறதே நமக்கு பொழப்பா போச்சு. டே மங்கி, எனக்கு நல்லவன் கெட்டவன்ங்கிறத பத்தியோ பாவ புண்ணியத்தை பத்தியோ எப்பவுமே எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் காரியம் நடக்கணும், அவ்வளவுதான். நான் பூஜை பண்ணி செய்வினை அனுப்பி ரகுவை கொல்ல போறேன். வாயை மூடிக்கிட்டு இந்த பக்கம் வந்து வேடிக்கை பாரு. சுகாரு அஸ்தகோ மஸ்திர அஸ்திரமஸ்திர சுமீரோ அஸ்தகோ மஸ்திர அஸ்திரமஸ்திர 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 சுகாரு अस्तको मस्त्र अस्त्रमस्त्र कारो अस्तको मस्त्र अस्त्रमस्त्र सुमीरो अस्तमस्त्र सुकारो अस्तको मस्त्र अस्त्रमस्त्र सुमीरो अस्तको मस्त्र अस्त्रमस्त्र सुमीरो अस्तको मस्त्र अस्त्रमस्त्र அணுவில் புகுந்து ஆன்மாவை வெளியேற்றும் அற்புத விஷ வைரஸே, நீ பூலோகம் போய் மூசா குடும்பம் ஆசி வாங்க போகும் காயத்ரியின் கணவன் ரகுவின் உடம்பில் புகுந்து அவனை கொன்று அவளை அமங்கலியாக்கு. ஐயோ வலி தாங்க முடியல. ஐயோ வலி தாங்க முடியல. ஐயோ ஐயோ வலி தாங்க முடியல காயத்ரி. ஐயோ என்னாச்சுமா? வலிக்குதுமா, வயிறு வலிக்குதுமா, வலி தாங்க முடியல காயத்ரி. ஐயோ வயிறு வலிக்குதுமா. ராத்திரி நல்லபடியா தானே படுத்து, திடீர்னு ஏப்பா அப்படி துடிக்கிற? ஐயோ ஐயோ தாங்க முடியல காயத்ரி. ஐயோ தாங்க முடியல காயத்ரி. ஐயோ 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 வலிக்குது. ஐயோ வயிறு வலிக்குதுமா. ஐயோ வயிறு வலிக்குதுமா. ஐயோ ஐயோ தாங்க முடியலமா. ஐயோ 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 அப்படி அப்படி பொருளுக்கப்பா, சொன்ன கேளுப்பா. ரகுவுக்கு என்னாச்சு? காயத்ரி அண்ணமாவும் ஏன் இப்படி அழுகுறாங்க? ராணி எந்திரிமா, எந்திரிமா. இன்னும் நீ தூங்குறியா? என்ன பாட்டி ஒரே சத்தமா இருக்கு? ரகுவோட குரல் மாதிரி கேக்குது. ஆமாப்பா, ரொம்ப நேரமா கேக்குது. ரொம்ப நேரமா கேக்குதா? என்ன முன்னாடியே எழுப்பி இருக்க வேண்டியதானே? சரி, என்ன ஏதுன்னு போய் பாப்போம். வாங்க போலாம். வாங்க கிளம்பு. ஆமா வயிறு வலிக்குதுமா. ஐயோ இல்ல காயத்ரி, நான் எதுவும் சாப்பிடல காயத்ரி. ஐயோ நீ திருந்தன நேரமா பார்த்து ஏற்கனவே நீ குடிச்ச குடி உன்னை இப்படி வாட்டி வதக்குது. அதுக்காக தான்டா சொன்னேன் குடிக்காத குடிக்காதன்னு. கேட்டியா நீ?
அண்ணம்மா அண்ணம்மா காயத்ரி, காயத்ரி வாங்கம்மா. என்னம்மா என்னாச்சு? அம்மா, என் பிள்ளை வயிற்று வலியால துடிக்கிறா. நாங்க கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க கூடாதுன்னு அந்த ஆண்டவன் தலையில எழுதி வச்சிட்டான் போல இருக்கு. வாங்கம்மா. வலிக்குதுமா ஐயோ 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 அம்மா ஐயோ அம்மா அம்மா வலிக்குதுமா. என்னம்மா என்னாச்சு? காயத்ரி உன் புருஷனுக்கு என்னம்மா ஆச்சு? எதுவுமே தெரியலம்மா. தூங்கிட்டு தான் இருந்தாரு. திடீர்னு எழுந்து இப்படி துடிக்கிறாரு. ஐயோ வலிக்குதுமா ஐயோ ஐயோ காயத்ரி காயத்ரி தாங்க முடியல காயத்ரி ஐயோ அம்மா அம்மா ஐயோ வலிக்குதுமா அம்மா அம்மா வலிக்குதுமா அம்மா வலிக்குதுமா ஐயோ தாங்க முடியலமா ஐயோ 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 வலிக்குதுமா ஐயோ ஐயோ வலிக்குதுமா ஐயோ 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 தாங்க முடியலமா ஐயோ ஐயோ ஐயோமா வலிக்குதுமா வலிக்குதுமா ஐயோ அம்மா ஓஹோ நீதானா? ஐயோ ஐயோ வலிக்குதுமா ஐயோ இல்ல சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டிட்டு வா. என்ன பாட்டி விஷயம் தெரியாம டாக்டர் கூட்டிட்டு வர சொல்றீங்க? இந்த வியாதிக்கு நம்ம கிட்ட மட்டும்தான் மருந்து இருக்கு. இருங்க நான் போய் கொண்டு வரேன். காயத்ரி முடியல காயத்ரி. ரகுவை கெடுக்கிறதுக்கான எல்லா வழியும் அடப்பட்டு போனதால லீ ரகுவை கொன்னாதான் நாம காயத்ரி அக்கா கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குறத தடுக்க முடியுங்கிற முடிவுக்கு வந்துட்டான் போல இருக்கு. டேலி விட மாட்டேன்டா. நீ காயத்ரி அக்காவை அமங்கலியாக்க நான் விட மாட்டேன்டா. என்ன ஆச்சு குருவே? ரகுவின் உடம்பில் வைரஸ் புகுந்து விட்டது. அவன் வலியால் துடித்துக் கொண்டிருக்கிறான். அது சரி, அதுக்கு நீங்க ஏன் துடிக்கிறீங்க? நான் அனுப்பிய வைரஸை அழிக்க மூசா மூலிகை தயார் பண்ணி கொண்டிருக்கிறான். மூசா வந்துட்டானா? ஐயோ, அப்ப வைரஸுக்கு வாத்தியம் போட வேண்டியதுதானா? அதுதான் நடக்காது. அந்த மூசாவுக்கு வாக்கரிசி போடுறேன் பாரு. வாக்கரிசி போடுறத ரேஷன்ல அரிசி போடுற மாதிரி ஈஸியா சொல்றாரு. இவரால முடியுமா? ஓ, போய் மூசாவை அழித்து விட்டு வா. டேலி பல சந்தர்ப்பங்கள்ல நான் உனக்கு உயிர் பிச்சை போட்டும் கூட நீ இப்ப என்னையே அழிக்க துணிஞ்சிட்டியா? டேலி நீ அனுப்புன சக்தியை அழிச்சா மட்டும் போதாதுடா. ரகுவை காப்பாத்துற வரைக்கும் உன்னையும் கட்டி போடணும். மூசா! ஐயோமா ஐயோ ஐயோமா என் புள்ள வயிற்று வலியால துடிக்கிறான். ஏதாவது பண்ணுங்கம்மா. எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. வலிக்குது காயத்ரி ஐயோமா ஐயோ காயத்ரி வலிக்குது காயத்ரி ஐயோ தாங்க முடியல காயத்ரி. எனக்கு நீங்க இது வரைக்கும் எத்தனையோ உதவிங்க செஞ்சிருக்கீங்க. அது நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். என் புருஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவரை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. நான் உங்க காலுக்கு செருப்பா இருப்பேன். என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. ஐயோ ஐயோ ஐயோமா ஐயோ மூசா எங்கப்பா போயிருந்த? மருந்து கொண்டு வர போயிருந்த பாட்டி. அக்கா இப்படி வாங்க. ஐயோ ஐயோமா ஐயோ 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 வலிக்குது காயத்ரி காயத்ரி